ஹாய், ஹாப்பி மார்னிங். நல்லா இருக்கீங்களா? இல்லை இப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? இல்லை நான் படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஆஹ் இன்னைக்கு இந்த வீடியோஸ் நம்ம எதை பத்தி பார்க்குறோம்னா மெயினா எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு சில எக்ஸாம் பேப்பர்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது தெளிவா சொல்ல போறேன். ஒரு 15 மினிட்ஸ் இந்த வீடியோஸ் இருக்கும். இல்லை தவறாம பாருங்க. எதுக்காகனா இந்த வீடியோல சொல்ல போற எல்லா விஷயங்களும் பலதரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர்ஸை பார்த்து தான் இந்த சம்மரியா உங்களுக்கு சொல்றேன். அதனால வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. பிளஸ் நம்ம சேனலுக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸாம் பேப்பர்லயும் காமன் மிஸ்டேக்ஸ், இந்த மிஸ்டேக்ஸ்னால தான் சார் எனக்கு மார்க்கே போகுது. நிறைய பேர் சின்ன மிஸ்டேக்ஸ் உங்களுக்கே தெரியும், ஐயோ அப்படின்னு தலையை பிடிப்பான். ஆனா வந்து அந்த மிஸ்டேக்ஸ் அடுத்த எக்ஸாம்லயும் பண்ணுவோம். அப்படிங்கும்போது அந்த மாதிரி என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் காமன் நீங்க எக்ஸாம் பேப்பர்ல பண்ணிட்டு இருக்கீங்க, அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவோட நோக்கமே. வீடியோக்குள்ள போலாமா? ஓகே. நார்மலாவே எக்ஸாம் பேப்பர்ல எல்லாத்தோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் 1-2 பேஜஸ் அப்படியே செம்மையா பொறுமையா எழுதுவோம்டா. நம்ம எழுதுவதுதான் நம்ம அழகா எழுதுவோம்னு எழுதுவோம். அதே நீங்க எக்ஸாம் பேப்பர் கட்டி கொடுக்கும்போது லாஸ்ட் பேஜ் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியுமா? எப்படி இருக்கும்? இது நம்மளா எழுதணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஷீட் வாங்கும்போது லாஸ்ட் பேஜ் எல்லாம் பார்த்தா இதே ஒரு பொண்ணுக்கு பேப்பர் அனுப்பிச்சு போடுங்க, அழுகுவோம், ஐயோ நான் தான் இப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு. பசங்கன்னா சரி கேஷுவலா போங்க அப்படின்ட்டு போங்க அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா லாஸ்ட் போக போக ஹேண்ட் ரைட்டிங் வந்து அப்படியே ஒஸ்டா போயிடும். இது ஃபர்ஸ்ட். அப்பனா நம்ம என்ன யோசிக்கணும்னா, சார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் அப்படியே ஒரு மாதிரி எழுதிடலாமான்னு கேட்டா அப்படி பண்ணக்கூடாது. நிறைய பேர் யோசிப்போம், குதகமா கேட்பான், ஃபர்ஸ்ட் அப்படி எழுதிடலாமா சார், வேகமா எழுதிடலாமா சார், லாஸ்ட் வேகமா ஒன்னா இருக்கும், எல்லாம் மேட்ச் ஆயிரும் பாக்குறவங்க. அப்படிலாம் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் நம்ம பெண்ணோட நிப்பு எப்படி இருக்கும்னா, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அந்த ஃப்ளோ வந்து கரெக்டா ஒரே மாதிரியே கொண்டு போகணும். அதுக்கு பழகணும். நிறைய டெஸ்ட் எழுதும் போது நீங்க மனசுக்குள்ளே சொல்லணும், டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டோம், ஹேண்ட் ரைட்டிங் முக்கியம். ஒவ்வொரு எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங் மஸ்ட். ஹேண்ட் ரைட்டிங்னால மார்க் போறது வந்து 99% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேண்ட் ரைட்டிங்னால மார்க் போறது வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஒரு சில பேருக்கு இங்கிலீஷ் நல்லா எழுதுவான், தமிழ் ஒழுங்கா எழுத மாட்டான். ஒரு சில தமிழ் எழுதுவான், தமிழ் எழுத இங்கிலீஷ் எழுத மாட்டான். ஒரு சில பேர் இங்கிலீஷ் தமிழ் நல்லா எழுதுவான், மேத்ஸ் ஒழுங்கா எழுத மாட்டான். சார் மேத்ஸ் என்ன சார் இருக்குன்னா, நம்பரு 6 வந்து 9 மாதிரி போடுவான், 9 வந்து 6 மாதிரி போடுவான், 7 வந்து 1 மாதிரி போடுவான், 1 வந்து 7 மாதிரி போடுவான். ஃபைனல் ஆன்சர் தப்பா போயிடும். அதனால ஹேண்ட் ரைட்டிங் ஃபர்ஸ்ட். அதனால மார்க் போகுது. அதுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் தரணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, கொஸ்டின் நம்பர் மாத்தி எழுதுறது. இது எல்லாரும் காமனா ஒவ்வொரு எக்ஸாம் பண்ணிருப்போம். நானும் பண்ணிருக்கேன், நீங்க பாத்துட்டு நீங்களும் பண்ணிருப்பீங்க. ஏதோ ஒரு எக்ஸாம்ல இல்ல முடிஞ்சு போன எக்ஸாம் நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. சிரிக்கிறீங்க எனக்கு தெரியுது. என்னன்னா கொஸ்டின் நம்பர் மாத்தி எழுதிருக்கு. கொஸ்டின் நம்பர் மாத்தி எழுதினாலும் பெரிய தப்பா? ஆமா. ஒரு சில மிஸ் சாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் நம்பர் மாத்தி எழுதுனா சலுக்கு 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 அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. கரெக்ட். அதுதான் ஈவன் பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம கொஸ்டின் நம்பர் மாத்தி எழுதினோம்னா மார்க் உங்களுக்கு கிடைக்காது. அதனால டீச்சர் செய்யறதும் கரெக்ட். நான் என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின் நம்பர் மாத்தி தான் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இதை மிஸ்டேக்ஸ் நீங்க ரெக்டிஃபை பண்ணு சொல்லிட்டு ஃபுல்லு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த 5 மார்க்ஸ் ஒரு கொஸ்டின் 31 கொஸ்டின் 32 போட்டு எழுதினீங்கன்னா, சார் ஒரு 1-2 தான் சார், நான் 2 மாதிரி போட்டுருக்கேன் பாருங்க சார், சைட்ல பார்த்தா 1 வந்து 2 மாதிரி தெரியும் சார்னா அப்படிலாம் குதர்க்கமெல்லாம் யோசிக்கவே கூடாது. அதனால நீங்க வந்து கொஸ்டின் நம்பரை மாத்தி எழுதுனா தப்பு தான். இது ரெண்டாவது ஃபெமிலியரா பண்ற தப்பு. ஏன்னா வந்து நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது காலையில எப்படி போவோம், அன்னைக்கு காலையில தான் நமக்கு வந்து புக்கு கிடைச்ச மாதிரியும், கைடு அன்னைக்கு காலையில தான் கிடைச்ச மாதிரியும், அன்னைக்கு காலையில நம்ம முயற்சி எடுத்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்ச மாதிரியும், காலையில சாப்பாடு சாப்பிடாம ஒரு பெரிய ஒரு விரதத்தோட போவோம். அது மட்டும் இல்லாம தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாம கொஸ்டின் பார்த்தோன்னா ஒரு கிரிங் வரும் பாருங்க, அந்த கிரிங் வந்து எல்லாத்துக்கும் வரும், உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே வரும். அதெல்லாம் ஃபீல் பண்ணவங்க ஃபீல் பண்ண மாதிரி தெரியும். நிறைய மனசுக்குள்ள சிரிப்பீங்க. ஒரு கிரிங் வரும், ஐயோ இந்த கேள்வி வந்துருச்சா, நேத்து நான் படிக்கலாம் நினைச்சா அடுத்த பக்கம் திருப்பிட்டேன், அந்த மாதிரிலாம் யோசிப்பீங்க. அந்த மாதிரி டைம்ல போய் நம்ம வந்து இந்த கொஸ்டின் நம்பர் 31 எப்படி தெரியும், 37 மாதிரியும் தெரியும். ஏன்னா அதனாலதான் காரணம். அதனால எக்ஸாம் பண்ணி காலையில நல்லா சாப்பிட்டு நல்ல ஒரு ஹாப்பி பிரசன்டேஷன் போகணும். செகண்ட் மிஸ்டேக் வந்து கொஸ்டின் நம்பரை மாத்தி எழுதுறது. இது காமனா பண்ற மிஸ்டேக் எல்லாருமே. ஹேண்ட் ரைட்டிங்னால மார்க் போகுது, ஒரு சில பேருக்கு இதனால ஃபுல் மார்க்கே போயிடும். அப்படியே சொல்லவே மார்க் போகும். ரெண்டாவது. மூணாவது, ஈவன் சின்ன சின்ன இடத்துல ரொம்ப சிம்பிளா மிஸ்டேக் பண்ணுவாங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு ரெட்ட கொம்பு போற இடத்துல ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பு மீனிங்கே மாறிடும். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஐ போட்டதுல ஏ போட்டதுல ஐன்னு போட்டா முக்கியமான எழுத்த மிஸ் பார்க்கும் போது ஹெட்டிங்லயே நம்ம இங்கிலீஷ் தமிழ்லயே எந்த போடக்கூடாதுன்னா ஃபுல்லா உள்ள எல்லாம் ரெவிஷன் படிக்க மாட்டாங்க. ஒரு சில இடத்துல
படிப்பாங்க, ஃபுல்லுமே நம்ம போக மாட்டோம். ஆனா வந்து மெயினான டாபிக் சைடிங்ஸ் எல்லாம் தப்பா பண்ணியிருந்தோம், மெயினான கேரக்டர் நேமே தப்பா எழுதியிருந்தோம், ஒரு கதை மண்டல நேமே தப்பா துணைக்கால் போட்டு எழுதிருந்தா அங்கேயே சுழிச்சுட்டு ஒரு மார்க் 1.5 மார்க் போயிடும் லாங்குவேஜ் பார்ட்ல. அதனால வந்து ஒற்று பிள்ளைகளை தவிர்க்கணும். 3வது பாயிண்ட். மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியில எங்க தப்பு பண்ணுவோம்னா, மேத்ஸ்ல வந்து எல்லாம் பண்ணுவோம், பெருக்கல தப்பு பண்ணிடுவோம், இல்லைன்னா கூட்டல தப்பு பண்ணிடுவோம், இல்லைன்னா அது ரெண்டையும் கொஸ்டினே பார்த்துட்டு வேற மெத்தட் போட்டு அதை சம்ம போட்டுருவோம். 12th மேத்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிராமர் ரூல் இருக்கு, அதுக்கப்புறம் ஹோமோஜினியஸ் நான் ஹோமோஜினியஸ் தான் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோன்னே அந்த ஈக்குவேஷனை பார்த்து சொல்லி வச்சுட்டு அப்படியே ஹோமோஜினியஸ் நான் அப்படியே மாத்தி மாத்தி போட்டு ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்து எக்ஸைஸ் வந்திருக்கும். ஆனா பார்த்தா அது கிராமர் ரூலா ஹோமோஜினியஸ் நான் ஹோமோஜினியஸ் பார்த்தா தான் தெரியும், வெளியே தான் தெரியும். அதனால வந்து கரெக்டா பார்த்து மிஸ்டேக்ஸ். கெமிஸ்ட்ரியில என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா, கெமிஸ்ட்ரியில சேம் தான். பிசிக்ஸ்ல வந்து யூனிட்ஸ்ல பிளஸ் அதே சமயத்துல தியரட்டிக்கல் கீவேர்ட்ஸ் மறந்துடுவோம், கெமிஸ்ட்ரியில ஈக்குவேஷன்ஸ்ல மறந்துடுவோம், பயாலஜில வந்து முக்கியமான இடத்துல பார்ட்ஸோ முக்கியமான கீவேர்ட்ஸ் மறந்துடுவோம், சிஎஸ்ல அதே மாதிரி தான் நிறைய மிஸ்டேக் இருக்கு, சொல்லிட்டே போகலாம். அதனால முக்கியமான கீவேர்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்த 4th பாயிண்ட். இது வந்து நல்லா படிக்கிற டாப்பர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டாப்பர் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு மைண்ட்ல இருப்பாங்க. அவங்களும் பண்ற தப்பு தான். ஒரு 2 கேள்வி தான் படிச்சிருப்பான், அவன் பண்ற தப்பு இதேதான். என்னன்னா, ஒரு கேள்வியை முழுமையா ரீட் பண்ணாம ஆன்சர் பண்றது, பாதியை பார்த்துட்டு இதுதான் ஆன்சரை முடிவு பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம படிச்ச கேள்வி அதான் எழுது. இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 12th பிசிக்ஸ்ல ஆக்சிலைன் ஈக்குவல் லைன் ஒரு கொஸ்டின் இருக்கு ஃபர்ஸ்ட் லெசன்ல. அதே 3rd லெசன்லயும் ஒரு கொஸ்டின்ஸ் இதே ஆக்சிலைன் ஈக்குவல் லைன் சொல்லிட்டு 3rd லெசன்லயும் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிலைன் ஈக்குவல் லைன்னா கொஸ்டினை மாத்தி மாத்தி எழுதிடுவாங்க. இது ஆக்சிலைனா ஈக்குவல் லைனா இது என்னது அது என்னன்னு தெரியாம எழுதுவாங்க. 10th பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதை நல்லாவே எழுதுவாங்க. எதுல தப்பா எழுதுவாங்கன்னா மேத்ஸ்ல. மேத்ஸ்ல பாத்தீங்கன்னா அழகா 10th எல்லாம் வந்து மேத்ஸ்ல இந்த சம்முக்கு இந்த ஃபார்முலாமான்னு குழப்பற அளவுக்கு எதுல இருக்கும்னா மென்சுரேஷன். 10th மென்சுரேஷன் பார்த்தா அவங்களுக்கே குழப்பம் ஒரு மாதிரி இருக்கும். வால்யூம், எந்த வால்யூம், இது என்ன ஃபார்முலா, 4/3 வருமா ஹெமிஸ்பியருக்கு, இல்ல 4 தான் வருமா, இல்ல 1/3 வருமா. அதனால வந்து கேள்வியை பார்க்காமயே அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி எழுதுறது, கேள்வியை ஃபுல்லும் படிக்காம எழுதுறது, வால்யூம் கேட்டுருக்காங்களா சிஎஸ்ஏ கேட்டுருக்காங்களா அப்படின்னு அப்படின்னா கேள்வியை முழுவதும் படிக்காம எழுதுறது அடுத்த தப்பு. 4வது. அடுத்த 5வது பாத்தீங்கன்னா எல்லாம் பண்ணிடுவோம், முக்கியமான இடத்துல பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. எனக்கு இந்த பெயிண்ட் அடிக்க வேலையே முடியாது, என்கிட்ட பேப்பர் வரும், எடுத்த வச்சு நான் ஃபுல்லு அப்படியே ரவுண்ட் பண்ணி அங்கேயே மார்க் 2 மார்க் குறைச்சிட்டுருவேன். எல்லாம் நல்லா எழுதிருப்பான், ஒரு பக்கம் போட்டு பட்டி தட்டி வச்சிருப்பான் இங்க் எரேசர்ல பிளஸ் பிளேட்ல பிளஸ் மார்க் எழுதி இருக்கு, ஒயிட்டர் இருக்கு, ஒயிட்டரை போட்டு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி அடிச்சு வச்சிருப்பான். அந்த பட்டி திட்டுற வேலை சுண்ணாம்பு அடிக்கிற வேலை இருக்கவே கூடாது. பேப்பர்ல தப்பாயிருச்சா பென்சில் எடுத்து அழகா ஒரே ஒரு கோடு அதை போட்டு போயிட்டே இருங்க. நீ அது தப்ப தெளிவா உங்களுக்கு மற்றவங்களுக்கு காமிக்கிற மாதிரி எழுதுனீங்கன்னா போட்டு வலிச்சு வச்சிருந்தீங்கன்னா பார்க்கவே அசிங்கமா இருக்கும். அங்கங்க பெயிண்ட் அடிச்ச மாதிரி வச்சிருப்பாங்க பேப்பர்ல. ஈவன் டாப்பர்ஸ் வந்து ஒரு சில பேப்பர் ப்ரெசன்டேஷன் சூப்பரா இருக்கும், ஒரு சில பேர் டாப்பர்ஸா இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேலைக்கு பண்ணுவாங்க. ஆவரேஜ் இருக்கவங்க பிலோ ஆவரேஜ் இருக்கவங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து குறையும். என்னன்னா அந்த அடுத்தது இல்லாம எழுதணும். அந்த பேப்பர் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்க்கும்போது முழுவதும் ஒரே ப்ரெசன்டேஷன்ல கொண்டு போகணும். அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாமே ஓகே சார், எல்லாமே 1 மார்க் 2 மார்க். ஒரு சில பேர் அப்படியே மாத்தி மாத்தி எழுதிட்டு இருப்போம், இதனாலே மார்க் போகும். 2 மார்க் 2 கொஸ்டின் எழுதுறது, அப்புறம் 5 மார்க் போடுறது, அப்புறம் 1 மார்க் எழுதுறது, 2 மார்க் 2 கொஸ்டின் எழுதுறது, 5 மார்க் போடுறது. அப்படி எழுதினாவே உங்களுக்கு என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஸ்டின் நம்பரும் மாறிடும், ஆன்சர் பார்ட்டும் மாறிடும். வேற கொஸ்டினுக்கு வேற ஆன்சர் எழுதிச்சிருவேன். ஈவனா ஒரே கொஸ்டின் சொல்ல போங்க. இது நார்மலா ஒரு சில நார்மலா பண்ண தப்பு கிடையாது, ஒரு சில பேர் பண்றோம் தப்பு. ஒரு சில பேர் கொஸ்டின் லைனா ஃபாலோ பண்ண எழுதுற மாதிரி தான் டீச்சர்ஸ் நாங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஆனா வந்து இந்த மாத்தி மாத்தி எழுதுறது எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி டீச்சர்ஸ் அடிக்கடி கிளாஸ் டைம்ல முக்கியமான கொஸ்டின்ஸ், முக்கியமான இம்பார்ட்டன்ட் தியரம்ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கொஸ்டின்ஸோ இல்ல கான்செப்டுவல் ஐடியாஸோ அதெல்லாம் வந்து ஒரு எழுதி வச்சு எக்ஸாம்ல போய் யோசிக்கவே கூடாது, டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல வந்து யூனிட் எழுதுவோம், அந்த யூனிட்ல வந்து கேஜி மீட்டர் ஸ்கொயரா மீட்டர் பர் -2வா இல்ல கேஜி என்ன நியூட்டனா அல்லது நியூட்டன் ஸ்கொயரா அப்படின்னா அங்க போய் குழம்பிட்டே இருக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்கொயரை போட்டு அத கியூப் மாதிரியும் முடிச்சிருப்போம், ஸ்கொயர் மாதிரியும் முடிச்சிருப்போம். அதுக்கு நீங்க ஸ்கொயர்னு ஒரு யூனிட் போட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மாதிரியும் கூட அது மாதிரி படிச்சு எப்படி பார்த்தாலும் நமக்கு தெரியுது மார்க் போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த யூனிட்ஸ் எல்லாம் தப்பு பண்ணவே கூடாது. இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா பார்ட்ஸ் பார்ப்பாங்க.
பார்ட்ஸ் கண்டிப்பா முக்கியம். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்ட்ஸ் கண்டிப்பா முக்கியமான கொஸ்டின் டயக்ராம் வரைது நல்லது. பிசிக்ஸ்லயும் அதே மாதிரி முக்கியமான கொஸ்டின்ஸ்க்கு அந்த ஆங்கிள், அந்த பார்ட்ஸ், அந்த ரைட் ஆங்கிள் வர மாதிரி இருக்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கண்டிப்பா வர மாதிரி வந்து நீங்க பண்ணணும். சரிங்களா? அடுத்து மோரோவர் லாஸ்டா எல்லாருமே ஒரு கன்க்ளூடா வந்து என்ன தப்பு பண்ணுவோம்னா, எந்த கொஸ்டின் இருந்தாலும் நல்லா படிச்ச கொஸ்டின்ஸை வந்து இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் பாருங்களேன். 10th வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 3 எழுதணும் தமிழ்ல. அதே மாதிரி 12th வந்து 6 மார்க் கொஸ்டின்ஸ் தான் எழுதணும் லாஸ்டா. அவங்க என்ன பண்ணுவாங்க, தமிழ்ல மெயினா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 8 மார்க் வந்து ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு அப்படியே 4 பக்கம் எழுதுவான். ஆனா அடுத்த 2 கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் விட்டுருவான், ஒரு கொஸ்டின் அரை பக்கம் தான் எழுதிச்சிருப்பான், குறிப்பிட்ட மட்டும் தான் படிச்சிருப்பான். அப்ப அந்த லாஸ்ட் டைம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஈவனா எல்லா 8 மார்க்ஸ்க்குமே குறிப்பிட்டம் போட்டு முன்னுரை முடிவு போட்டு நடுவில் 3 ஹெட்டிங் கூட நிறுத்திட்டு எழுதி முடிச்சிடும். ஏன்னா நீ குறிப்பிட்டம் போட்டு முன்னுரை முடிவு போட்டு 3 ஹெட்டிங் 4 ஹெட்டிங் எழுதினாவே 8 மார்க் ஒரு 5 மார்க்ஸ் அப்ளைபிள். ஃபுல் கொஸ்டின் விடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ரொம்ப எலாபரேட்டா எழுதிட்டு இன்னொரு கொஸ்டினா விடுறதுக்கு தப்பு. இந்த தப்பை நம்ம நிறைய இடத்துல பண்ணுவோம். மெயினா நான் 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்ல பண்றது பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாமே சொல்லுவாங்க லாஸ்ட் 8 மார்க் விட்டுட்டேன், மனப்பாட பதிவு விட்டுட்டேன், அதை விட்டுட்டு இதை விட்டுருந்தாங்க. அதே மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில அதே மாதிரி தான், மேத்ஸ்ல அதே மாதிரி தான். ஒரு சமம் போட டைம் இல்லை சார், ஒரு சமம் போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, ஜாமெட்ரி பொருட்களை வாங்கிட்டாங்க, தீரம் எழுதல, பாதி நிக்குது. எக்காந்த கொண்டு 1 மார்க்ஸ் எல்லாம் டக்குன்னு ஆன்சர் போஸ்ட் பண்ணிடணும். மித்ததுக்கெல்லாம் வந்து டைம் ஸ்பிளிட் பண்ண கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி ஒரு வீடியோ நம்ம தனியாக போடலாம். டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணாவே இப்ப சொன்ன எல்லா தவறும் திருத்திக்கலாம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி சார் பண்றது அப்படின்னா, இது ஒரு பெரிய ஒரு 3 மணி நேரம் கூட பேசலாம் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி. ஆனா வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நம்ம ஒவ்வொரு டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும். இதை நான் தெளிவா வந்து தமிழுக்கு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்றது, அடுத்து மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு கொஸ்டினும் பேட்டர்ன் எப்படி எலாபரேட்டா எழுதுறதுங்கிறதெல்லாம் அப்கமிங்ல உங்களுக்கு தெளிவா சொல்றேன். சரிங்களா? இப்போதைக்கு இந்த சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. சார் என்னோட மிஸ்டேக் நீங்க சொல்லவே இல்லையே, என்னது பப்ளிக் எக்ஸாம் நம்பர் மாத்தி எழுதுறதா, இல்ல வேற பேஜ் நம்பர் மாத்தி எழுதுறதா, இல்ல சார் அப்பெல்லாம் இல்ல சார், நான் வந்து எழுதுவேன் ஆனா வந்து மறந்துருச்சுன்னா அதே வந்து யோசிச்சுட்டு இருப்பேன் சார், அதுல டைம் போயிடும். அது மிகப்பெரிய தப்பு, எல்லாரும் செய்ய தப்புதான். ஒரு வார்த்தையை வந்து ஒரு இன்னும் கதை எழுதி ஒரு படத்தையே கிரியேட் பண்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அந்த வார்த்தை மறந்து போயிடுச்சு, அந்த வார்த்தை அப்படி விட்டு அடுத்த வார்த்தை இப்படி போயிட்டு ஃப்ளோல போயிட்டே இருக்கணும். எலாபரேட்டா யாரும் பெரிய ஹின்ஸை ரீட் பண்ணி ரொம்ப எலாபரேட்டா பார்க்க மாட்டாங்க, முக்கியமான கீவேர்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. ஒரு வார்த்தை மறந்து உட்காந்து யோசிக்க கூடாது. ஒரு சில பேர் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க, யோசிச்சுட்டே வந்து மற்ற கொஸ்டின்ஸை விட்டுருவாங்க. மறந்துருச்சுன்னா அதை விட்டுருங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா கேப் விட்டுருவீங்க, இல்லைன்னா ஆரோ போட்டு அப்ப எழுதிக்கலாம், தப்பே கிடையாது. அப்படியே போயிட்டே இருக்கணும், உட்காந்து யோசிக்கவே கூடாது எக்ஸாம் டைம். ஏன்னா பின்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இந்த விஷயத்த வந்து நம்ம மேற்கொள்ளிட்டு காமிக்கணும்னா இந்த விஷயத்த சொல்லலாம். ஏன்னா யோசிக்கவே கூடாது. நம்ம இருக்கிற டைம்ல இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம கொடுக்குற மார்க்கை நம்ம பிரசன்டேஷனோட நீட்டா ஒரே ஹேண்ட் ரைட்டிங்ல கொடுக்குறத அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதுக்குதான் வந்து சென்டம் கொடுப்பாங்க, அதுக்குதான் above 95 வரும். அதனால வந்து இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்ல இந்த தப்பெல்லாம் நீங்க கண்டிப்பா ரெகுலரா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பண்ணிருப்பீங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் பண்றது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா இதே தவிர தொடர்ச்சியா பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அதனால வந்து இந்த ஹேண்ட் ரைட்டிங் ஆகட்டும், பிளஸ் கொஸ்டினை மாத்தி எழுதுறதாகட்டும், அல்லது வந்து ஸ்ட்ரைக் பண்ணி எழுதாகட்டும், இல்ல பட்டி பக்கத்தை படிக்கிற வேலையாகட்டும், இல்லது வந்து அங்கங்க பிரிச்சு எழுதுறதாகட்டும், இல்லது ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் விட்டு எழுதுறதாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரே விஷயத்த நீங்க எதுல நீங்க டீபக்கிங் பண்றீங்க, எதில் நீங்க எரரா நீங்க மிஸ்டேக் பண்றீங்கலாம் பார்த்துட்டு அதை ஃபில்டர் பண்ணி அப்கமிங் எக்ஸாம்ல இந்த தவறெல்லாம் திருத்திக்கணும். ஏன் திருத்தணும்னா, பேப்பர்ல இதெல்லாம் பண்ணோம்னா அங்கங்க மார்க் போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தாலும் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லேயே நம்மளுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணோம்னா தெரிஞ்ச மார்க் போகும்போது நம்மளுக்கு யாரும் கை கொடுக்கவே மாட்டாங்க. நம்ம தான் அந்த 3 மணி நேரத்துல அந்த பேப்பரை ஒழுங்கா மிகப்பெரிய பொறுப்போட எழுதி முடிக்கிறதால நம்ம தான். அப்ப என்ன நம்மகிட்ட அந்த தவறை திருத்திக்கிற பக்குவம் இருக்கணும். கண்டிப்பா அந்த பக்குவம் எப்போ வரும்னா எக்ஸாம் பேப்பர் திருப்பி பார்த்து அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல இதெல்லாம் பண்ணாத அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்ப சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ் தவறு எக்ஸாம் மிஸ்டேக்ஸையும் கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துல நீங்க ஒவ்வொரு எக்ஸாம்ல பண்ணிருப்பீங்க. இப்ப அப்கமிங் டேஸ்ல வர எக்ஸாம்ஸ்லாம் இந்த மாதிரி இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாத அளவுக்கு எக்ஸாம் தொடங்க போறதுக்கு முன்னாடியே நம்ம எக்ஸாம் எழுத போறோம். ஈவனா ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும், கொஸ்டின் நம்பர் மாத்தி போடக்கூடாது, அங்கங்க அடிச்சு எழுதக்கூடாது, அதே சமயத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதணும், அதே சமயத்துல கேள்வி நல்லா படிச்சு அந்த கேள்விக்கு தான் அந்த ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி எந்த கொஸ்டின் லாஸ்ட்ல விடாம எல்லா கொஸ்டின்ஸ் ஈவனா அட்டன் பண்ணணும். அதே மாதிரி பிரசன்டேஷன் ஒழுங்கா இருக்கணும், ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்கா இருக்கணும், சைடன்ஸ் நல்லா கொடுக்கணும். எந்த விஷயத்தையும் நம்ம இது பண்ணக்கூடாது. ஈவன் 1 மார்க் கூட ஸ்ட்ரைக் பண்ணி எழுதாம 1 மார்க் கூட நீட்டா எழுதணும்.
எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணணும் முக்கியம். எல்லா லாஸ்ட் இந்த வார்த்தை முக்கியம். எல்லா கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணணும். எந்த கொஸ்டினும் விட்டுறக்கூடாது. எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எழுதவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணணும். இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து நல்ல எக்ஸாம்ல, நல்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸ், எல்லா எக்ஸாம்ஸ்லயும் நல்ல செம்மையான மார்க் எடுத்து கண்டிப்பா உங்க டோட்டல் அதிகப்படுத்தி உங்க பேரண்ட்ஸையும் உங்க டீச்சர்ஸ் எவ்வளவு நாளும் உங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கும், உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு நாளும் உங்களை எதிர்பார்த்ததுக்கும் ஒரு நல்ல அருமையான மார்க், உங்களோட ஹார்ட் ஒர்க்கு பிளஸ் உங்களோட ஒத்துழைப்பு, உங்களோட ஒரு என்ஹான்ஸ்மெண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்கும். அதனால வந்து இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுட்ட எல்லா விஷயத்தையும் அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல திரும்ப திரும்ப பண்ணாம நல்ல மார்க் எடுத்து மிகப்பெரிய சிறந்த ஒரு எதிர்காலத்தை நோக்கி இங்க செல்லணுங்கிறது இந்த ட்விட்டர் வினோத் சேனல் சார்பாக என்னோட மிக தாழ்மையான வேண்டுகோள். சரிங்களா? ஓகே, எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.